ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ரெசின் ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். ரெசின் வச்சு எப்படி ஒரு நேம் ஸ்டாண்டு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் ரோஸ் ஃப்ளவர்ஸ் ரியல் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்ப்போம். இது வந்து புக் மார்க் மோல்டு. ஸோ இதுதான் நான் பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வேர்ட்ஸ்க்காக நான் இந்த மோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். கீச்சன் யூஸ் பண்றதுக்காக செய்யறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இதுல அந்த ஹோல்காக கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அந்த மோல்டு தான் இது. நீங்க வந்து தனியா யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணணும், இது மாதிரி ஸ்டாண்ட் யாருனா கிஃப்ட் பண்ணணும், நேம்ஸ் எல்லாம் போட்டு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தனியா அதுக்காக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஹோல்காக இல்லாமலே தனியாவே மோல்ட்ஸ் இருக்கு. ஸோ அது கூட ட்ரை பண்ணுங்க. நான் வந்து வீட்டுக்காக நான் செய்ய போறேன். ஸோ அதனால நான் இதே நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கேண்டி ஸ்டிக்ஸும் டூத் பிக் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரெசின் மிக்ஸ் பண்றதுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து ரெசின்குள்ள வைக்கிறதுக்கு அதை சரி பண்றதுக்குலாம் இது தேவை. ஸோ நமக்கு மெயினான ஐட்டம் இதுதான் ரெசின். 2:1 ரேஷியோ நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 3:1 ரேஷியோ எடுத்திருந்தேன். ஸோ இது 2:1 எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சும்மா பார்க்கலான்றதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததா நமக்கு மெஷரிங் கப் தேவை. நான் மெஷரிங் கப்புன்னு ரெசின்காக தனியாக எதுவுமே வாங்கலை. இது ஆக்சுவலாக வந்து ஒரு டானிக்கோட மூடி தான். இதில் அந்த எம்எல் அளவுலாம் போட்டிருக்கோம் இல்லையா. நான் நிறைய பெரிய ப்ரொஃபஷ்னலாக எதுவும் நான் செய்யலை. நான் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுனால இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இதில் ரொம்ப நிறைய நம்ம எடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த கப்பு போதும். நெக்ஸ்ட் கிளவுஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது கெமிக்கல் இல்லையா, கையில படும். கையில படுறதுனால ரொம்ப இச்சிங்கோ அது மாதிரிலாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம கெமிக்கல்ன்றதுனால நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்றது அவசியம். ஸோ எது யூஸ் பண்ணாலும் கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு கெமிக்கல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப நமக்கு சேஃபு. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா கையில படாம இருக்காது. நம்ம ஊத்தும் போதெல்லாம் கையில கொஞ்சம் கொஞ்சமா படும். அதனால நீங்க இது கண்டிப்பா எடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கப்ஸ் தேவை. நம்ம குட்டி கப் இருந்தால் கூட போதும். காஃபி கப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது போதும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது மிக்ஸ் பண்ணும் போது கிளியராக தெரியணும் இல்லையா, அதனால தான் நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இவ்வளோ பெரிய கப்பு நமக்கு தேவையில்லை. சின்ன கப் இருந்தாலே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட எதிர்க்கும். ஆனால் யூஸ் அண்ட் த்ரோவா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரீயூஸ் பண்ண போதில்லை. ஸோ அதனால தான் நான் இந்த கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ரெசின் பபிள் ரிமூவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரெசின்ல வந்து குட்டி குட்டியா பபிள்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம காஞ்ச பிறகு அது தனியா தெரியும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது சில இடத்துல. அதனால நம்ம இந்த ஸ்ப்ரே அது மேல போட்டோம்னா ஓரளவுக்கு வந்து பபிள் ஸ்ப்ரே அந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் யூவி ரெசின் ஹார்ட்னர். இது குட்டி பாட்டில் தான் காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இது அவசியப்படாது, அதனால குட்டி பாட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். 10 ml தான். இது வந்து நம்ம கடைசியா தான் நமக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இது யூவி லைட் பட்டாலே உடனே காஞ்சிரும். நமக்கு நேம் அந்த ஒட்டுறதுக்கு நமக்கு இது ரொம்ப அவசியம். இது வந்து கோல்ட் ஃபாயில் பேப்பர். இது வந்து நம்ம ரெசின்ல வந்து ரோஸ் ஃப்ளவர்ஸோட யூஸ் பண்ண போறோம். அதுக்காக இது எடுத்திருக்கேன். இது வந்து எல்இடி லேம்ப், யூவி எல்இடி லேம்ப். இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, ஹார்ட்னர் காமிச்சேன் இல்லையா, இதுதான். ஸோ இதை வந்து காய வைக்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்றேன். ஸோ நம்ம லைட் யூஸ் பண்ண போறோம், அதனால நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பேட்டரி நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் வந்து நான் இந்த ரெசின்குள்ள நம்ம வைக்க போறோம். ஸோ நம்ம முதல்ல மோல்டை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். நான் அந்த டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப் வச்சு அதை வந்து நம்ம கிளீன் பண்ணணும். இந்த டேப் எடுத்து இந்த மாதிரி நம்ம தொட்டு தொட்டு எடுக்கணும். அதில் ஏதாவது குட்டி டஸ்ட் இருந்தால் ஒட்டிக்கும். இது ரொம்ப ஈஸி வே நம்ம கிளீன் பண்றதுக்கு. ஸோ நான் முதல்ல ஹார்ட்னர் எடுத்துக்கிறேன். நான் ஒரு மூடி ஊத்துங்க. நான் இப்போ ஒரு மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு மூடி ஃபுல்லா ஒரு மூடி வந்து ஹார்ட்னர். நம்ம வந்து அந்த கப்ல ஊத்திடலாம். நெக்ஸ்ட் சாஃப்ட்னர் ஊற்றணும். இது வந்து நான் 2 மூடி, ஏன்னா 2:1 ரேஷியோ இல்லையா, ஹார்ட்னர் ஒரு மூடி, சாஃப்ட்னர் வந்து 2 மூடி நான் ஊத்துறேன். ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதை எப்படி ஊத்துறீங்களோ ஒரு மூடி ஃபுல்லா இதுல ஊத்திருக்கேன். அதே கப் எடுத்து அதுல வந்து ஊத்திடுங்க. இதே மாதிரி இன்னொரு மூடியும் ஊத்தணும். ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, நமக்கு ஒவ்வொரு டிராப்புமே முக்கியம்.
ஸோ ரெண்டாவது மூடி ஊத்துறேன். சரி, நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதுல பாருங்க கிளவுடியா இருக்கு பாத்தீங்களா? அது வந்து ஃபுல்லா கிளியர் ஆகணும். நம்ம வந்து கேண்டி ஸ்டிக்ஸ் எடுத்து கிளாக் வைஸ்ல பொறுமையா சுத்தணும். கிளாக் வைஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையா மிக்ஸ் பண்ணணும். அது அதை நான் மிக்ஸ் பண்ணும் போது பாருங்க உள்ள ஒரு கிளவுடியா இருக்கும். அந்த கிளாஸ் தெரியாது. அது மாதிரி இருக்கேன்ட்டு நம்ம யோசிக்காம பொறுமையா பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கிளாஸ் வந்து நமக்கு தெரியும் பாருங்க. அடியில இருக்கிறது நமக்கு கிளீனா தெரியும். அப்படி கிளீனா நல்லா தெரியுதுன்னா கை விரலும் தெரியுது பாருங்க. தெரியுதுன்னா நமக்கு கிளீனா வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம மோல்ட்ல ஊத்தலாம். மோல்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் பேஸ் எடுத்திருக்கேன், அந்த புக் மார்க் மோல்டு. இதுல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வந்து ஊத்தணும். ஃபுல்லானா ஃபர்ஸ்ட் அது ஃபுல்லா படற மாதிரி, ஃபுல்லா நிரம்புற மாதிரி ஊத்திராதீங்க. ஏன்னா நம்ம லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். பொறுமையா ஊத்துங்க. அவசரமே வேண்டாம், பொறுமையா வந்து ஊத்தணும். கொஞ்சமா ஊத்திட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு இன்னும் தேவை. லைட் எல்லாம் வைக்கும் போது இல்லைன்னா மேல வந்துடும். அதனால கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மோல்டு அதில் ஊத்திட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபாயில் பேப்பர் சொன்னேன் இல்லையா, கோல்ட் ஃபாயில் பேப்பர் காமிச்சோம் இல்லையா, ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க நம்ம வந்து வைக்க போதும். நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். இது அதிகமா வேணும்னா அதிகமா வச்சுக்கலாம், கம்மியா வேணும்னா கம்மியா வச்சுக்கலாம். நான் ரேண்டமா வைக்கிறேன். ஏன்னா இன் பிட்வீன்ல வந்து ரோஸ் பெட்டல்ஸும் வைக்க போறேன். அதனால நான் ரேண்டமா வைக்கிறேன். இது நெக்ஸ்ட் ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ண போறேன். இந்த ரோஸ் பெட்டல் வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோல போட்டிருப்பேன் எப்படி நான் வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லி. ஸோ நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த வீடியோ பாருங்க. இந்த மாதிரி ரேண்டமா அங்கங்க ரோஸ் பெட்டல்ஸ் வைக்க போறேன். அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த டூத் பிக் வச்சு நம்ம ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல எல்லாம் ரோஸ் பெட்டல்ஸ்ல வந்து சின்ன சின்ன பீஸா வைக்க போறேன். அங்கங்க வைங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஃபில் பண்றேன். பாத்தீங்களா, இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து அப்படியே காய விடுங்க. ஒரு நாள் ஃபுல்லா காயணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லெட்டர்ஸ்க்கு ஊற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜே. இதுலயுமே நிறைய ஊத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மொத்தமா ஊத்தாதீங்க. அது அந்த இதுல எப்படி பண்ணுமோ அதே தான். ரேண்டமா ஃபாயில் பேப்பரும் ரோஸ் பெட்டல்ஸும் நம்ம வைக்க போறோம். ரெசின்லயே மிக்ஸ் பண்ணியும் நம்ம ஊத்தலாம். உங்களுக்கு அதை ஈஸியா இருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் ஃபுல்லா ஃபில் பண்றேன். வலியாம பாத்துக்குங்க. நான் எல்லா லெட்டர்ஸ்க்குமே அதே மாதிரி ஊத்திருக்கேன் பாருங்க. ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த பபிள் ஸ்ப்ரே காமிச்சேன் இல்லையா, அதை ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா வந்து அப்பதான் அந்த பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும். ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லா காய விடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுல வந்து டஸ்ட் எதுவும் படக்கூடாது. ஸோ டஸ்ட் படுற இடத்துல வைக்கக்கூடாது. புக் மார்க் மோல்ட்ல நம்ம ஊத்தி வச்சிருந்தது தான் இது. எப்படி ஒட்டுது பாருங்க. முக்காவாசி காயும் போது இப்படிதான் இருக்கும். இந்த கேண்டிஸ்டிக்ல எப்படி ஒட்டுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அந்த லைட்டை வந்து ஒட்டணும். அப்பதான் மேல எலும்பி வராது. கரெக்டா ஸ்டிக் பண்ணிக்கும். ஸோ இதை ஃபுல்லா நல்லா சுத்தி விட்டுரும். எவ்வளவு லைட்ஸ் இருக்கோ அது அவ்வளவு லைட்ஸுமே இதை நல்லா சுத்தி விட்டுட்டு அமுக்கி விட்டுட்டா அந்த லிக்விட்ல வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் நம்ம பார்க்கும்போது நல்லா காஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி ஃபுல்லா ஒட்டுங்க. இந்த இது மாதிரி அப்படியே ஒட்டுனா அழகா ஒட்டிக்குது பாருங்க. ஸோ இந்த முக்காவாசி காஞ்ச பிறகு இதை பண்ணீங்கன்னா கரெக்டா ஒட்டிக்கும். ஸோ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்ப இதை எடுத்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். சூப்பரா வருது பாருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணல, கரெக்டா மிக்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காது, ஒட்டும். இந்த சைட்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லேசா வளைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிக்கலாம். இல்ல கத்தி ஏதாவது ஷார்ப்பா இருக்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
சைட்ல ஷார்ப்பா இருந்ததுன்னா நம்ம வந்து உப்பு காகிதம் பேப்பர் வச்சு கூட தேய்ச்சிட்டா நமக்கு சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் அந்த எஸ் லெட்டர் எடுக்கிறேன் பாருங்க. எடுக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. கரெக்டான அளவுல பண்ணதுனால நல்ல ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு பாருங்க. பார்க்கவே நல்ல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க, இது நான் பேஸ் காமிச்சேன் இல்லையா? ஸோ இதுவும் காஞ்சிருச்சு, அந்த லைட் எல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேல மறுபடியும் ரெசின் ஊத்த போறோம். கேப்ஸ் கண்டிப்பா இருக்கும். கேப்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் கம்ப்ளீட்டா ஊத்தினாதான் அழகா இருக்கும். ஒரு அந்த லைட் வந்து மேல தெரியாது, நம்ம தொடும் போது அது தெரியாது. நமக்கு வந்து ஒரு கிளாஸ் லுக் தான் கொடுக்கும். ஸோ அதனால ஃபுல்லா ஊத்திருங்க. நெக்ஸ்ட் ஃபாயில் பேப்பர் வைக்க போறேன். மறுபடியும் மேல கொஞ்சம் வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஃபாயில் பேப்பரும் ரோஸ் பெட்டல்ஸும் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா வைங்க, இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ நான் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவை, ஸோ அதனால நான் வந்து எல்லாமே வைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டா காஞ்சிருச்சு, நான் எடுத்துட்டேன். இதுல பாருங்க சைட்ல வலிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஃபில் பண்றோம் இல்லையா, அதனால சைட்ல வலிஞ்சிருக்கு. ஸோ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். கட் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த சிசர் எடுத்திருக்கேன். இதுக்குன்னு தனி டூல்லாம் இருக்கு. என்கிட்ட அந்த டூல்லாம் நான் இன்னும் வாங்கல. ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சுதான் நான் அதை கட் பண்றேன். ஸோ சிசரும் கத்தி இல்லைன்னா அந்த உப்பு காகிதம் பேப்பர் அதை வச்சு நான் தேய்ச்சி நான் சரி பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் அது அப்படிதான் நான் பண்றேன். நெக்ஸ்ட் கத்தி. சிசர்ல எடுக்க முடியாததை இந்த கத்தி வச்சு நான் இப்படி பொறுமையா பண்ணணும். பொறுமையா பண்ணுங்க, கையில படாம பண்ணுங்க. நான் எடுத்துட்டேன். இப்போ நான் எவ்வளவு கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. ஃபுல்லா சரியாயிடுச்சு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்ல, கரெக்டா இருக்கு. இதை ஆன் பண்ணி காட்டுறேன். வாவ், சூப்பரா ஆயிடுச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா அழகா வந்திருக்கு. ஒரு சின்ன கட் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலதான் நான் வைக்க போறேன். அப்படியே வச்சாலும் ஓகே தான். நான் எனக்கு இந்த கட்டை மேல வச்சா இன்னும் நல்லா ஸ்டிஃபா நிக்கும், ஒரு ஷெல்ஃப்ல வைக்கலாம், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒட்டிடணும். இதுக்கு மேல ஒட்டிட்டு இது ஒரு ஸ்டாண்டா நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கு ஒட்டுறதுக்குமே நான் ரெசின் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ நான் இந்த ரெசின் முன்னாடியே மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணியா இருக்கும் இல்லையா, அது கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மணி நேரம் விட்டுட்டோம்னா முக்காவாசி கொஞ்சம் திக்கா இருக்கும் பாருங்க, ஸ்டிக்கியா இருக்கு. ஸோ இந்த டைம் நம்ம எடுத்தோம்னா, ஏன் இதை நான் இப்படி எடுக்கிறேன்னா, அந்த உட்டன் மேல வந்து நம்ம ஊத்தும் போது வலிஞ்சிரும். தண்ணியா இருந்தா வலிஞ்சிரும், கொஞ்சம் திக்கா இருந்தா வலியாம அப்படியே நம்ம எங்க வைக்கிறோமோ அது அப்படியே ஸ்டிஃபா அங்கேயே இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த கட்டில எல்லாம் வலிஞ்சு கீழே ஒழுக ஆரம்பிச்சிரும். ஸோ இது ஃபுல்லா நம்ம வந்து அதை ஸ்டிக் பண்ணிட்டு அது மேல வந்து இதை வைக்க போறோம். ஸோ ஃபுல்லா பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல வந்து அதை ஒட்டணும். ஒட்டிட்டு ஒரு வெயிட்டோ இல்ல வேற ஏதாவது வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா விட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லா விட்டாதான் அது நல்லா காஞ்சிரும். இதை மாதிரி மேல வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு தனியா வச்சிடணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட லெட்டர்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. சைட்ல இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டேன் பாருங்க. இதுல வந்து மேல இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸியா இருக்கிறதுக்காக நம்ம மேல கொஞ்சம் ரெசின் ஊத்த போறோம். இப்போ முக்காவாசி திக்காயிடுச்சு இல்லையா, இதுல பாருங்க, இதுலதான் ஊத்த போறோம். அந்த திக்கான லிக்விட், முக்காவாசி திக்கான லிக்விட் ஊத்துறோம்னா இதுலயும் அதே தான், கீழே வலியாம ஸ்டிஃபா நிக்கும். ஸோ அது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்தும் போது ரொம்ப கிளாஸி லுக்கா இருக்கும். பொறுமையா கொஞ்சமா எடுக்கணும். கொஞ்சமா எடுத்து ஊத்துங்க. நிறைய வலி இல்ல, நிறைய அப்படியே ஊத்துனீங்கன்னா வலிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பொறுமையா இதை ஹேண்டில் பண்ணணும். சைட்ல வலிஞ்சா நல்லா இருக்காது, நம்ம இவ்வளவு தூரம் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அது மேல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஃபிளாட்டா இருக்கிறது இன்னும் அழகா ஷைனிங்கா தெரியும். ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து லெட்டர்ஸை வந்து ஒட்ட போறோம். யூவி ரெசின் ஹார்ட்னர் வச்சு நம்ம இப்போ ஒட்ட போறோம். பாருங்க, இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம ஒட்டினா அந்த லெட்டர்ஸுமே நல்லா க்ளோவா இருக்கும். ஸோ இதை ஃபுல்லா நம்ம ஒட்டலாம். ஸோ நம்ம யூவி ரெசின் காமிச்சோம் இல்லையா, அதுதான் இதுல யூஸ் பண்ண போறேன். கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த லெட்டரை வந்து அது மேல வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நிக்கிற டைம்ல எல்இடி லேம்ப் அந்த இல்லையா, யூவி லைட் லேம்ப், அத வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க காமிச்சு விட்டீங்கன்னா ஸ்டிஃபா நின்றும். உடனே ஒட்டிக்குது பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த லெட்டர் நம்ம ஒட்டலாம். ஸோ அடுத்த லெட்டர் இ. ஸோ அதுக்குமே நான் அப்ளை பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு அந்த லெட்டரை வச்சுட்டு அந்த யூவி லைட்டை காமிச்சோம்னா உடனே ஸ்டிக் ஆயிடும். நம்ம ரொம்ப நேரம்லாம் ஆகாது.
ஸோ இது மாதிரி பண்ணுங்க. இதுக்கு ஒரு நாள்லாம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, இது உடனே ஒட்டிக்கும். ஸோ அதனாலதான் நான் இந்த ரெசின், இந்த யூவி லைட், யூவி ரெசின் ஹார்ட்னரை வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்றேன், இதுக்கு கண்டிப்பா அவசியம். நெக்ஸ்ட் லைட் வந்து காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் காமிச்சாலே அது ஸ்டிஃபா நின்றும். ஸோ கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஷெல்ஃப்ல அங்க வச்சுட்டேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா வந்திருக்கு. ஸோ நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.